ஹாய் தோலாஸ், டீனேஜ்லேருந்து இந்த 26-25 இந்த ஏஜ் இருக்குல்ல, இதுக்குள்ளே நம்ம வந்து நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருப்போம், நிறையா தப்பு பண்ணியிருப்போம், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்போம். இது எல்லாமே நம்ம லைஃப்பில் இம்பாக்ட் பண்ணும். என் லைஃப்லேயே இப்படி தான் நான் பண்ண அந்த டீனேஜில் நான் பண்ண நிறையா விஷயம் இருக்குது. அது எல்லாமே வந்து என் லைஃப்பில் பின்னாடி வந்து நான் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் மேபி நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லைஃப் லெசன், இந்த அட்வைஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இல்லை, நீங்கள் இதுலேருந்து ஏதாவது ஒரு லெசன் கற்றுக்கணும், வேல்யூவான ஏதாவது ஒரு சில விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்னோடய லைஃப் டைமில் எனக்கு இந்த மாதிரி சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி நீ பண்ணனா இந்த மாதிரி இம்பாக்ட் வரும்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. பட் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், என்ன மாதிரி இன்னொரு 4-5 பேர் இருக்காங்க. ஸோ யாராவது ஒருத்தரோட அட்வைஸை பிக் பண்ணி அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மேபி அது உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ வெல்கம் பேக் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. அண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் அந்த கேஜே. என்னோடய சேனலோட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல என்னோடய சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பா மூச்சு விடாமல் பேசுறது கூட கஷ்டமாக இருக்கேன். எப்பா மேக்ஸிமம் உங்கள் கேங்லேயோ இல்லை நீங்களோ இந்த தப்பை கண்டிப்பாக பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஓவர் வேல்யூவிங் கேர்ள்ஸ், ஓவர் வேல்யூவிங் உமன். அதாவது ஒரு பொண்ணு அப்படின்னா அவங்கள வந்து ஓவராக வேல்யூ பண்ணுறது. இதே ஒரு பையன் ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னா, ஏய் இனிமேல் நீ என்கிட்ட பேசவே கூடாதுடா, தப்பு பண்ணுறடா போடா அப்படிங்கிறது. இதுவே ஒரு பொண்ணாக இருந்தால், சரி பரவாயில்ல விடு, தப்பு தானே, எல்லாருமே பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ இது வந்து ஓவர் வேல்யூ தான், ஓகேவா? தப்பு, அது தப்பு. என் லைஃபே அந்த விஷயம் இம்பாக்ட் பண்ணுது. அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும், இஃப் இட் இஸ் அ ராங், தட் இஸ் அ ராங். நம்ம பாலகிருஷ்ணா சார் சொல்கிற மாதிரி. ஸோ கேர்ள்ஸ் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து ஓவர் வேல்யூலாம் பண்ணாங்க. தே ஆர் ஆல்சோ எ ஹியூமன், அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஓவர் வேல்யூ கொடுக்குறீங்க, ஓகேவா? ரெஸ்பெக்ட்டுங்கிறது டேமேஜ் ஆகி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்கள டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவங்கள டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்செக்யூரிட்டிங்கிறது உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இன்செக்யூரிட்டி வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து எதுக்குமே லைக் இல்லை, நீங்கள் வந்து எதுக்குமே ஒருத்தலைங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்குள்ளே வந்துடும். ஓவர் வேல்யூ கொடுக்குற அந்த கேர்ள்ஸுக்கு வந்து நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட கேரிங்குங்கிற பேர் நீங்கள் பண்ணுற விஷயம் அவங்களுக்கு வந்து ஓவராக ஒரு எக்ஸாசரேட் பண்ணி, ஐயோ இவன் தான் இப்படி பண்ணுறான், டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது, உன்னோட கேரிங்கே எனக்கு டார்ச்சராக இருக்குது, நீ இப்படி பேசாத அப்படிங்கிற உங்கள் மேலே வெறுப்பு தான் க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து ஓவர் வேல்யூங்கிறது நம்ம யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அது பாயாக இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி. ஏன்னா நான் அந்த தப்பை வந்து கேர்ள்ஸுக்கு வந்து கேர்ள்ஸ் அப்படிங்கிறதுனால நான் ஓவர் வேல்யூ பண்ணேன். அது வந்து தப்பு. எல்லாருமே ஹியூமன், எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணோம். யாரையுமே ஓவர் வேல்யூ நம்ம கொடுக்கவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு ஓவர் வேல்யூ கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஓவராக வேல்யூ கொடுத்துக்கோங்க, உங்களை நீங்கள் ஓவராக கேர் பண்ணிக்கோங்க, அது தப்பே கிடையாது. பட் அந்த ஓவர் கேரிங்கோ ஓவர் வேல்யூவோ நீங்கள் மற்றவங்ககிட்ட கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ஒரு டார்ச்சராக, ப்ராப்ளமாக, உங்களை ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சனாலிட்டியாக ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அண்ட் ஸோ நீங்களுமே நிறையா டாக்ஸிக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுலேருந்து நம்ம அப்படியே 2வது பாயிண்ட்டுக்கு அப்படியே போயிடலாம். ஏன்னா அதுலேருந்து ஒரு கனெக்டிவிட்டி தான். இதில் என்னென்னா, இப்போ யாரோ ஒருத்தவங்க நான் வந்து இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சோக ஸ்டேட்டஸு, எறா ஸ்டேட்டஸை போடுறா அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போடுறது சோஷியல் மீடியாவில். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் போடுறா சோக ஸ்டோரியை, போடுறா ஹாப்பி மோடில் இருக்கேன்னா போடுறா குத்து டான்ஸ் பாட்டை இப்படின்னு சொல்லி நான் இப்படி பண்ணுவேன்ப்பா. நான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம், ஓகேவா? இந்த மாஸ்டர் படத்தில் வந்து ஒரு இன்ட்ரோ சாங் வரும்ல, அதெல்லாம் எடுத்து போட்டு நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன்னா உடனே அது சண்டே மோட் அப்படின்னு போட்டிருக்கேன். சோகமாக இருக்கேன் அப்படின்னா விஐபியில் வந்து ஏதாவது சோகமான பிஜிஎம் எடுத்து போட்டு நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்படி நான் வந்து என்னோட ஒரு எமோஷனை இந்த ஸ்டேட்டஸ் மூலியமாகவோ இல்லை ஸ்டோரி மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். அது ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே சரி ஓகே என்னடா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் போக இவன் தானே, இவன் போட்டாலே இப்படி தான்ப்பா போடுவான், ஒன்று இப்படி போடுவான், இல்லை அப்படி போடுவான், இல்லைனா மோட்டிவேஷனாக போடுவான், இவ்வளோ தான், இவனுக்கு இது தான் வேலை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் ஸோ உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்கங்கிறது தான் ஒரு இது. அண்ட் ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம யார்கிட்டையுமே நம்ம எமோஷன் என்னங்கிறத வெளியே வந்து ஷோ ஆஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்படி நம்ம ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுவே நம்மளோட வீக்னஸை அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த வீக்னஸை வச்சு நிறையா பேர் நம்மளை வந்து மட்டம் தட்டுறதுக்கோ இல்லை நம்ம வீக்னஸில் விளாட்றதுக்கோ நிறையா சான்சஸ் அதிகமாக நம்மளே கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டோரி, இந்த ஸ்டேட்டஸு, இதெல்லாம் வந்து எமோஷன்ஸு, இதெல்லாம் வந்து வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதீங்கிறது தான் நீங்கள் டீனேஜில் இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போய்ட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை காலேஜ் படிச்சிருந்தீங்கனாலும் சரி, பண்ணாதீங்க. நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. ட்ரை டு சேஞ்ச் எனிஒன்ங்கிறது தான் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா ஒருத்தவங்க டாக்ஸிக்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சும் நம்ம அவங்கள போய் சேஞ்ச் பண்ணலாம் முடியாது. இப்போ நம்மளால் சேஞ்ச் பண்ண முடிகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? மேபி நம்ம பேச்சை கேட்குறாங்க, 1-2 பேர் கேட்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட இது ஓகே, மேபி உனக்கு விருப்பம் தான் மாற்றிக்கோ நம்ம சொல்லலாமே தவிர, அவங்களெல்லாம் நம்ம போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த படத்துலலாம் காட்டுவாங்க, மேபி இவங்க அப்படி பேசினோடனே டக்குன்னு அவங்க வந்து மனசு மாதிரி
இந்த தெலுங்கு படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா மோஸ்ட்லாம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு வார்த்தை பேசணும்னு டக்குன்னு அவங்க அந்த நேரத்தில் டக்குன்னு மாறிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரிலாம் ரியாலிட்டியில் நடக்கவே நடக்காது. ஹியூமன் பிரெயின் அப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகவே ஆகாது. ஓகே, ஸோ வருஷம் 12 வருஷம் 20 வருஷமாக ஒருத்தன் ஒரு விஷயத்த பழகிட்டு திடீர்னு நீ இதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அவன் மாற்றிக்க ட்ரை பண்ணவே மாட்டான் முதல்ல. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, அந்த ஆல்கஹால் வந்து கவர்மெண்ட் வந்து விற்கிறாங்க, அவங்கள நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க சொல்லுங்கள். ஸ்மோக்கிங்கை நீங்கள் வந்து அவங்க விற்கிறவங்கள சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள், அப்போ நாங்கள் வந்து மாற்றிப்போம். இப்படி இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் மீறி பண்ணக்கூடிய விஷயங்கள். நம்ம ஒன்றும் படத்தோட ஹீரோஸ்லாம் கிடையாது, போயிட்டு ஒத்தாளாக போய் அது எல்லாத்தையும் நின்று நான் சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு. வி ஆர் ஜஸ்ட் அ ஹியூமன். ஓகேவா? நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு அது பிடிக்கல, நான் நிப்பாட்டுறேன். என்னை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தன் அவனுமே என்னை பார்த்துட்டு நிப்பாட்டணும்னு நினைக்கிறானா அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இதுதான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர, நம்மளால் கைமீறி நம்மளால் முடியாத விஷயங்களை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. இந்த தப்பை நான் பண்ணி நான் திரும்பி போயிட்டு நான் ஃபீல் பண்ணது என்னோடய ஒரு சில விஷயங்களை நான் இழந்தது தான் வந்து அதிகம். ஸோ அதனால் யாரையுமே சேஞ்ச் பண்ணணும்னு முதல்ல நீங்கள் நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச விஷயம் என்னென்னா உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு விஷயம் நான் பண்ணதுன்னா, நாட் டேக்கிங் எனி ரிஸ்க். என் லைஃப்பில் நான் ரிஸ்க் எடுக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது. இப்போ இல்லை, காலேஜ் படிக்கிறப்போ, ஸ்கூல் படிக்கிறப்ப, ஓகே லைஃப் இப்படியே இருக்கட்டுமே, ஏன் நல்லா தானே இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாமே, இப்படியே தான் என்னோடய மென்டாலிட்டி இருந்துச்சே தவிர, ஒரு ரிஸ்க் எடுக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம புதுசாக ட்ரை பண்ணோம், என் லைஃப்பில் ஏதாவது ஒரு புது விஷயத்தை நான் வந்து ட்ரை பண்ணோம், இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு இப்படியே இருந்துடக்கூடாது, எனக்கு அந்த மென்டாலிட்டியே இல்லாமல் இருந்துச்சு. அந்த நான் நிறையா டான்ஸ் காம்படிஷன்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஐ மீன் ஸ்கூல் டைம்லலாம். காலேஜ் டைமில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, கேர்ள் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு இவங்களோட உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிக்கிறது, ஊர் சுற்றுறது, இப்படின்னே இருந்துட்டு எந்த ட்ராமாலேயோ எந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிலையோ நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே கிடையாது. அண்ட் ஸோ எந்த ஒரு கேம்பஸ் இன்டர்வியூலையும் நான் அட்டன் பண்ண கிடையாது. நிறைய விஷயங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்கிப் தான் பண்ணியிருக்கேன். எதுக்கு ரிஸ்க், எதுக்கு வேணாம், இப்படியே இருந்துக்கலாம், வேணாம், காலேஜ் முடித்து பார்த்துக்கலாம், ஸ்கூல் முடித்து பார்த்துக்கலாம், வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த வேலையை கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, எதுக்கு இன்னொரு வேலைக்கு நான் போகணும் அப்படிங்கிறது, எனக்கு இவ்வளோ சேலரி வருது, எனக்கு இதுவே போதும், இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது இப்படின்னு நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டே இருந்தேன். பட் ஃபைனலி ஐ ஜஸ்ட் டேக் ரிஸ்க்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் லைஃப்லேயுமே நீங்கள் வந்து டீனேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும், பாட்டு பாட பிடிக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு பண்ணணும் பிடிக்கும்னா ட்ரை பண்ணுங்கள், டைம் விட்டுறாதீங்க. இன்னும் நிறையா டைம் இருக்குது. என்ன ஏஜ் இருந்தாலும் அதை பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் எப்போ வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம். ஸோ டான்ஸ் ஆடணுமா, தாராளமாக போய் நிறையா கல்ச்சுரல்ஸ் ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல், காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா டான்ஸ்லேயோ, உங்களோட சிங்கிங்லேயோ, இல்லை உங்கள் டேலண்ட்லேயோ, உங்கள்கிட்ட இருக்க ஸ்கில்ஸ்லேயோ ஏதாவது ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இவங்க எல்லாருமே இருப்பாங்க, மேபி ஃபேட் அவுட் ஆகிடுவாங்க. பட் நீங்கள் கற்றுக்க போகிற உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் உங்களோட டேலண்ட்ஸ் கூட தான் லைஃப்லாம் உங்கள் கூட வரப்போகுது. அப்படி தான் நான் நம்புகிறேன். ஸோ நான் பண்ண இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. எதுக்குமே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு லைஃப்பில் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நாளைக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி யோசிக்காதீங்க. இன்றைக்கி இந்த நாளில் எனக்கான ஒரு விஷயத்த நான் என்ன பண்ண போகிறேன், ஏன் நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படின்னா சீப் டோபமைன்ஸ் உங்களை எடுக்க சொல்ல, லைக் வந்து இந்த ரிஸ்க் எடுக்கிறது, இதில் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுறது, இந்த மாதிரி நான் சொல்கிறேன். நோ ஒன் இஸ் ஃபார் யூ அப்படிங்கிறத நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து இங்கே கடன் வாங்கிக்கலாம், சரியா? ஸோ கண்டிப்பாக எப்போவுமே நோ ஒன் இஸ் ஃபார், யாருமே உங்களுக்காக கடைசி வரைக்கும் நிற்க போகிறது கிடையாது. ஏன்னா காலேஜ் டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே இருப்பேன். லைக் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, வாய் தகராறு ஆகிடுச்சு, சண்டே ஆகிடுச்சு அப்படின்னா கூட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டே மச்சான் இங்கே வாங்கடா, இங்கே தாண்டா இருக்கேன், பிரச்சனைடா அப்படி சொல்லுவேனே தவிர நான் அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. என் லைஃப்பில் நான் தனியாக போய் நின்று ஃபேஸ் பண்ணணும்னு நான் நினச்சதே கிடையாது. ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே எனக்கு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது எஸ் அப்படின்னு சொல்லி நான் நிறையா ப்ராப்ளம்ஸை தனியாகவே நின்று ஃபேஸ் பண்ணேன். ஸோ இது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எதாக இருந்தாலும் அவங்கள கூப்பிட்றது, இப்படின்னு ஆகி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க இருக்காங்களா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. ஆனால் எனக்கு இல்லாத ஒரு நான் யாருமே இல்லாதப்போ தனியாக ரொம்ப ஃபீல் பண்ணப்போ நான் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போன மெயின் ரீசனே யாருமே என் கூட இல்லை. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை, அதாவது என் ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணாமல் எல்லாருமே டிபெண்ட் பண்ணியிருந்தனால தான் நான் என்ன பண்ணேன்னா, ஓகே இவங்க இருக்காங்க பார்த்துப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினச்சி நான் என்னோடய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, யாருமே உங்களுக்காக இருக்க போகிறது கிடையாது. நோ ஒன் இஸ் கேர் ஃபார் யூ. கேர் பண்ணுவாங்க, ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே அவங்களுக்கு பிடிக்காத நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக தான் போகிறாங்க. அதுக்காக நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இல்லாமல் உங்களுக்காக நீங்கள் வாருங்க, உங்களோட ப்ராப்ளமை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இவங்க பார்த்துப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, இல்லை கடவுளாக வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார், இல்லை பிரபஞ்சமாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க. நீ அந்த இடத்துக்கு ஏதாவது, இப்போ உனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, நீ அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு மென்டாலிட்டி உனக்கு வந்துருச்சு, நீ அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது மேபி
கடவுளோ இல்லை பிரபஞ்சமோ இல்லை யாரோ ஒருத்தவங்க உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ ஒன்றுமே பண்ணாமல் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா கடைசி வரைக்கும் அந்த ப்ராப்ளம் அங்கேயே தான் இருக்கும். நீ அதுலேருந்து ஓட மட்டும் தான் பார்ப்பே தவிர அதை நீ டேரெக்டாக ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஃபேஸ் பண்ணால் தான் அங்கே சால்வ் ஆகும். நீ ஃபேஸ் பண்ணாமல் நான் ஓடுறேன் ஓடிட்டே இருந்தால் அது உன்னை வந்து பின்னாடி துரத்திக்கினே தான் வரும். ஸோ ஃபேஸ் யோர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் நோ ஒன் இஸ் ஃபார் யூங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே. மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் கேர் பண்ணிக்கினதே கிடையாது. எனக்கு என்ன பிடிக்காமலே இருந்துச்சு. ஐ ஒன்ட் லவ் மை செல்ஃப் அப்படிங்கிறது தான் மெயின் விஷயமா. எனக்கு வந்து நான் ஒல்லியாக இருக்கேன், ஸ்கின்னியாக இருக்கேன், நான் எப்படி இருக்கணும் அப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. எனக்கு முடி சுருட்ட முடியாக இருக்குது, நான் பேசுகிறது சரியாக என்னால் பேச முடியல, திக்கு வாயாக இருக்குது, எனக்கு அங்கங்கே எனக்கு வந்து பிளாபர் ஆகுது இப்படின்னு சொல்லி என் குறைய மட்டும்தான் நான் பெருசாக பார்த்தனே தவிர எனக்கு இருக்க ப்ளஸ்ஸை நான் பார்க்கவே இல்லை. அண்ட் ஸோ அந்த ப்ளஸ்ஸுக்காக நான் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணதுமே இல்லை. காலேஜ் செகண்ட் இயர் வரும்போது தான் ஜிம் போனேன், ஜாயின் பண்ணேன். அண்ட் ஸோ அந்த எக்ஸசைஸோ இல்லை ஒர்க் அவுட்டோ ஒரு சில விஷயங்கள் என் லைஃப்பில் மாற என் லைஃப் வந்து எப்படி ஆச்சுன்னா என் மேலே நான் கேர் பண்ண ஆரம்பித்தேன். என்னென்னா நல்லா பார்த்துக்கிறது, என்னோடய ஹேரை நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, க்ரூமிங்கில் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கிறதுன்னு இப்போ இந்த க்ரூமிங் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த ஃபேஷனு இந்த ரிலேட்டட்லாம் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததே கிடையாது. ஏன்னா நான் சுத்தமாக கேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஸோ அதனால் என்னோடய கான்ஃபிடென்ஸ் அடி வாங்குச்சு. என்னால் பெருசாக யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருந்து அவங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் என் லைஃபே அவ்வளோதான்டா, என் வாழ்க்கையே இல்லை, நான் ஒர்க்கே இல்லைங்கிற ஒரு மென்டாலிட்டிலாம் வந்துருச்சு. நான் ஒரு ஜீரோ, எனக்கு எதுவுமே இல்லைங்கிற ஒரு மென்டாலிட்டி எனக்குள்ளே வந்து தன்னாலேயே க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை யாரோ ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை யாருமே உங்கள் கூட இல்லைன்னா ஜஸ்ட் கேர் ஆன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதா. உங்கள் மேலே நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் நேசிங்க. உங்கள்கிட்ட இருக்கிற நிறையா விஷயம் இன்றைக்கி நிறையா பேர்கிட்ட இல்லை. மேபி நீங்கள் சூப்பராக பேசலாம், நீங்கள் சூப்பராக பாட்டு பாடலாம், நீங்கள் செம்மையாக டான்ஸ் ஆடலாம், உங்கள் முடி சூப்பராக இருக்கலாம், உங்கள் கண் அழகாக இருக்கலாம். இது எல்லாமே நீங்கள் எப்போ ரசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் மற்றவங்க அதை ரசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் அதை ரசிக்க ஆரம்பிக்கும் போது அதை கொஞ்சமாக கேர் பண்ணுவீங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அந்தந்த விஷயங்களில். லைக் அது வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ இல்லை வந்து நடக்கிற நடையோ பேசுகிற விதமோ இப்படி எதாவது வேணா இருக்கலாம். எனக்குமே திக்குவாய், இன்றைக்கி நான் பேசுகிறது ஏதோ ஓரளவு நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு நான் பேசுகிறது, நம்ம ஒரு 2 பேருக்கு நான் பேசுகிறது பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்குமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கும் போது, உங்களை நீங்கள் நேசிக்கும் போது இங்கே இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் வந்து அப்படியே வேறு மாதிரி சூப்பரான ஒரு பெர்ஸ்பெக்டிவே உங்களுக்கு கிரியேட் ஆகும். இன்றைக்கி டீனேஜர்ஸ் நிறையா பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க என்ன நினைப்பாங்க, அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன பேசுவான், அவன் என்ன பேசுவான் இப்படின்னு சொல்லி மற்றவனுக்காகவே வாழ்கிறது. மற்றவனுக்காக தயவு செஞ்சு வாழாதீங்க. அவனோட டேஸ்ட்டு, அவனோட ஒரு மென்டாலிட்டி நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி உன்னைய ஜீன்ஸ் ஷர்ட் போடணுவான், நாளைக்கு வந்து நீ ஒயிட் ஷர்ட் போட்டினா அழகாக இருக்கணுவான், அடுத்த நாள் இதெல்லாம் வேணாம், நீ வந்து என்ன பண்ண, நீ நார்மலான ஷர்ட் போட அப்போ தான் நீ அழகாக இருக்கணுவான். ஸோ அடுத்தவனுக்காக மற்றவனுக்காக நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு என்ன இருக்குது, நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வரும், இது எதுவுமே நம்ம வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டோம். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மற்றவன் அப்படிங்கிற முதல்ல அவனை வந்து தூக்கி போட்டுட்டு உங்கள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நடந்துடும். மெயினாக சொல்லணும்னு விஷயம் என்னென்னா, இந்த கேர்ள்ஸ் நிறையா பேருக்கு இன்றைக்கி கொஞ்சம் கேரிங்காக, கொஞ்சம் அன்பாக பேசிட்டா உடனே வந்துட்டு ஆஹா அவங்க என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்காங்க, ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னு நினைக்கிறது. ஆனால் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க. யூசி அவங்க பசங்க கிட்ட பழகிற விதம் வேறையாக இருக்கும். பட் உங்ககிட்ட ஒருத்தர்கிட்ட மட்டும் அவன் வந்து ரொம்ப கேரிங்காக ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா, தட் இஸ் சம்திங் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூங்கிறது தான் ரியாலிட்டி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேவா? அவங்க வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, உங்ககிட்ட வந்து கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா உடனே வந்து அவங்க என் மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தமே கிடையாது. இன்றைக்கி நிறையா பொண்ணுங்க வந்து நிறையா பேர் இப்படி தான் நினச்சிக்கிறீங்க. அண்ட் ஸோ பசங்களுமே இப்படி தான் நினச்சிக்கிறீங்க. கொஞ்சம் இதாக பேசிட்டா, கொஞ்சம் அன்பாக பழகிட்டா உடனே அவங்க என் மேலே ரொம்ப இதாக இருக்காங்க, ரொம்ப இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே அவங்க எல்லாமே அவங்க தான்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிறது. அது தப்பு. யூசி அவங்க ஏதோ ஒரு விஷயத்த அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால தான் அப்படி நடந்துக்கிறாங்க, ஓகேவா? அது மேபி எதாக வேணா இருக்கலாம், லவ், லஸ்ட், எனிதிங்காக எதாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் ஒருத்தவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல ஒருத்தவங்க உனக்கு மட்டும் ஏதோ ஒரு விஷயத்த ஸ்பெஷலாக பண்ணுறான்னா அந்த இடத்துல நீங்கள் அவங்ககிட்ட நீ என்ன என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேளுங்க. இல்லை நீங்கள் அவன் எக்ஸ்பெக்ட் தான் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு அவன் உடனே என் மேலே இவ்வளோ கேரிங்காக இருக்கான், இவ்வளோ அன்பாக பேசுகிறான் அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனில் அவன் என்ன இன்டென்ஷனோட பழகிறானோ அந்த இன்டென்ஷன் அங்கே நடக்கலைன்னா அவன் உடனே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு அவன் போயிடுவான். ஃபீல் பண்ண போகிறது நீங்கள் தான். ஸோ தெரிஞ்சுக்கங்க, பொழைச்சிக்கோங்க. பீயிங் ஆப்டிமிஸ்டிக், இந்த ஆப்டிமிஸ்டிக் அப்படிங்கிற விஷயம் எனக்கு வந்து ஒன்றுமே தெரியவே தெரியாது. அதாவது
நான் வந்து ஒரு ஒரு 1 இயர் முன்னாடி வரைக்குமே. இப்போது ரீசெண்ட் டைமில் இந்த ஆப்டிமிசம் இதெல்லாம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆப்டிமிசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நம்ம ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறோம்ல, அது பயப்படவே கூடாது. நல்லதே நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்கிறது தான் மேட்ரு. ஆக்சுவலி நான் அப்படி நினைக்க ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி எல்லாமே ஈஸி அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் ஒரு இயர்ஸ் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளேயே மூழ்கின்னு இருப்போம். இப்படி தான் நம்மளோட அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டிங் பிலீஃப்லாம் நம்ம வச்சுருப்போம். அதை அடித்து வெளியே வரதெல்லாம் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் கிட்ட நம்ம அதுக்கான ஒரு ப்ராசஸில் வந்து இருக்கணும். லைக் வந்து எப்படின்னா நம்ம நினைக்கும் போது ஓகே இது நடந்தாலும் நல்லதுக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் இருக்கணும். நான் மேக்ஸிமமாக ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போனதுக்கான மெயின் ரீசனே இதுதான். எனக்கு ஸ்பிரிச்சுவலி வந்து ஒரு ஹெல்ப் நீட் வந்து தேவைப்பட்டுச்சு. எனக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்னு அந்த மென்டாலிட்டி அப்போது ஸ்பிரிச்சுவலி எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு புதுசாகவே எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது மிராக்கிள்னு சொல்லலாமா எப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியல. ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு. திடீர்னு நான் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணது, திடீர்னு என் லைஃப்பில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி இது என் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டனாலையா இல்லை என் பெர்ஸ்பெக்டிவை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டனாலையா இல்லை நான் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறனாலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காக தான் இருக்கும். ஒருத்தவங்க ஒன்று விட்டு போகிறாங்களா நல்லதுக்காக தான் இருக்கும். ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கலையா ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்கும். உனக்கு இந்த ஜாப் கிடைக்கல இதை விட இன்னொரு நல்ல ஜாப் கிடைக்கும். இந்த மென்டாலிட்டியை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த டிப்ரெஷன் இப்போ இருக்கிற அதாவது இப்போ தானே இருக்குது அழுத்தம் மன அழுத்தம் இதெல்லாம் மேக்ஸிமமாக குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பீயிங் ஆப்டிமிஸ்டிக்காக என்ன சொல்லுவீங்க அதை அந்த ஆப்டிமிசமாக பழகிறதுக்கு கற்றுக்கங்க. நான் ரெகுலேட் பண்ணுற நிறையா விஷயங்களில் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாட் கனெக்டிங் வித் அ வைஸ் பீப்புள். நான் ஒரு புத்திசாலியாக கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது சொல்கிற இந்த மாதிரி பீப்புளோட நான் பழகினதே கிடையாது. எனக்கு அந்த நேரத்தில் ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் கிடைக்குதா, எனக்கு அந்த நேரத்தில் ஓகே நான் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ஓகே சொல்கிறாங்களா அப்படிங்கிற பீப்புளோட மட்டும்தான் பழகினேன். அதுதான் என் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டேஞ்சராகவும் மாறிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்லது சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி பீப்புளை கூட வச்சுக்கோங்க. உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம உங்ககிட்ட பணம் இல்லைப்பா எனக்கு அது தேவையில்லைங்கிறான். நீ வந்து லவ்வராக இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ வந்து நீடு இருக்குது அப்படிங்கிற எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறான். ஆனால் எனக்கு தேவை நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவங்க கூட பழகிறான்ல அந்த மாதிரி ஆளுங்களாம் உங்கள் கூட வச்சுக்கோங்க. அவன் வந்து வெளியே வந்து ஷோ ஆஃப் பண்ண மாட்டான், எனக்கு அவன் மேலே இவ்வளோ அன்பு இருக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான், ரொம்ப கேரிங்காக இருக்கிற மாதிரி நடிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஆளுங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி மட்டுமே பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு ஆளுங்க மட்டும் தான் தெரிவாங்க. எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு இப்படியானப்பட்ட ஆளுங்களை பார்த்தீங்கன்னா இப்படி மட்டும் தான் தெரிவாங்க. ஆக்சுவலி ஒரு கதை ஒன்று இருக்கும். அவன் வந்து ரொம்ப நல்லவனா, இன்னொருத்தர் ரொம்ப கெட்டவனா. இந்த நல்லவன் என்ன பண்ணுவானா அவன் வந்து வெளியே போய் பார்க்கும்போது எல்லாருமே நல்லவங்களாகவே பார்ப்பானா. ஏன்னா அவன் அந்த மென்டாலிட்டி பாசிட்டிவான ஒரு மென்டாலிட்டியோடு இருக்கிறனால. இதே கெட்டவன் என்ன பண்ணுவானா அவன் வெளியே போய் எல்லாருமே பேசும்போது அவன் மென்டாலிட்டி நெகட்டிவான ஒரு பீப்புளாகவே அவன் வந்து அட்ராக்ட் பண்ணுவானா. இது வந்து வேறு மாதிரி இருக்கும் இந்த கதை. பட் எனக்கு வந்து இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தனால என்ன ஞாபகம் வந்துச்சு அதை நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். நீங்கள் பார்க்குற பீப்புள் மாறுவாங்க, நீங்கள் பார்க்குற விஷயங்கள் மாறும், நீங்கள் பேசுகிற ஸ்டைல் மாறும், எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் சொல்லாத விஷயம் என்னென்னா பி கனெக்ட் வித் த வைஸ் பீப்புளுங்க தான் நான் சொல்லுவேன். ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி ஒரு நல்ல பீப்புளாக உங்கள் கூட வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. நாட் ட்ரூ டு மை செல்ஃப். எனக்கு நான் உண்மையாக இருந்ததே இல்லை. லைக் வந்து நான் மற்றவங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுக்காக நிறையா நடிச்சிருக்கேன். ஓகேவா, இவங்க கோச்சிப்பாங்க அவங்க கோச்சிப்பாங்க. ஆனால் என்னோட ஒரு ஃபீலிங்ஸ்க்கோ என்னோட ஒரு எமோஷன்ஸ்க்கோ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படிங்கனாலும் இல்லை அவங்க சொல்கிறாங்கல்ல அதுக்காக பண்ணுவோம் இப்படி நான் வந்து எனக்கு உண்மை எல்லாமே இருந்தது என் லைஃப்பில் பெரிய பெரிய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. யார் இருந்தாலும் இல்லைனாலும் உங்கள் கூட லைஃப் லாங் இருக்க போகிறது யாருன்னா அது நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. மற்றவங்க முன்னாடி நடித்து அப்படி கேர் பண்ணி அதுபடி அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்ச நாள்லேயே வந்து புட்டுக்கிட்டு ஓடிடும். ஸோ உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கங்க. கன்வின்ஸ் எவ்ரி ஒன் ஆர் ப்ளீஸிங் பீப்புள் ஃபார் எனிதிங். அதாவது ஒருத்தரை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஓகே சார் ப்ளீஸ் சார் பண்ணி கொடுங்க இப்படி கெஞ்சுறது, அப்புறமேட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எனக்கான ஒரு விஷயத்த தேவையை நான் வந்து செஞ்சுக்கணும்னு நினைக்கிறது இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எனக்கு நிறையாவே இருந்துச்சு. பட் ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஒருத்தவங்க இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க இருப்பாங்க. ஒருத்தன் வந்து இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறான்னா சரிப்பா இதை நான் உனக்காக பண்ணித்தரேன் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பான். The very most important thing is we just need to search that kind of people அப்படிங்கிறது தான். நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இவன் தான் செய்யணும் அதனால் போய் நான் ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் அவனுக்கு வந்து தொடப்பமாறா விளக்கமாறா மட்டும்தான் இருப்போமே தவிர அவனுக்கு நம்ம வந்து அந்த மாதிரி தான் அவன் தெரியும். அப்படி தான் நம்மளை ட்ரீட்டும் பண்ணுவான், இவனுங்கெல்லாம் இப்படி தான்டா அப்படின்ட்டு.
பட் இது என்னதான் நடக்குது பார்த்துக்கலாம் எப்படா அப்படின்னு அவங்க உதவியே எனக்கு தேவை, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு நம்ம வந்தோன்னு வச்சுக்கோங்க, இவனை விட நிறையா பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ, இவனை விட நிறையா பேர் நமக்காக இருக்கிறதுக்கோ நிறையா பேர் இருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அது வந்து நம்ம தான் ரியலைஸ் பண்ணோம், இந்த மாதிரி விஷயத்த நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ யாரையுமே போய் கன்வின்ஸ் பண்ணணும், யார்ட்டையுமே போய் ப்ளீஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ 1-2 விஷயத்தில் நீங்கள் பண்ணலாம். பட் எப்போ பார்த்தாலும் அவன் நம்மளை கெஞ்ச விட்டுக்கிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் நம்ம அவனை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்காதீங்க, ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற நல்ல ஒரு அடிக்ஷன்ஸ். மெயினாக இந்த டீனேஜில் நிறையா பேருக்கு இருக்கிற ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளமே என்னென்னா, சந்தோஷத்துக்காக பண்ண ஆரம்பிக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா, போக 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 இது வந்து ஒரு அடிக்ஷனாக மாறிடும். அப்புறம் என்ன மாதிரி இந்த ஸ்மோக்கிங்லேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான நிலைமைகள்லாம் கொண்டு போயிடுவீங்க. இது ஸ்மோக்கிங்க்கு மட்டும் கிடையாது, கோல்ட் டிப்பு, ஹான்ஸு, பூஸ்ட்டு, அப்புறம் என்ன சொல்லுவீங்க, சரக்கு, அப்புறமேட்டு இன்னும் நிறையா இதர பதர விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஜாலி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்புறமேட்டு நமக்கு பிடிக்கலனாலுமே நம்ம அது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து குவிட் ஸ்மோக்கிங்கிற சீரீஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸோ அங்கேருந்து நம்ம இங்கே வந்துடுவோம். இப்போ நான் வந்து என்னென்னா, மெயினாக எனக்கு வந்து இந்த காலேஜ் டைம்லலாம் வந்து இந்த பான் பார்க்குறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஜாலியாக பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அதுவே ஒரு அடிக்ஷனாக மாறிடுச்சு. அதுலேருந்து வெளியே வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் வந்து எனக்கு தான் தெரியும். ஸோ இன்னுமே அந்த ஒரு இம்பாக்ட் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். லைக் வந்து எப்போயாவது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஓகே நம்ம பார்க்கணும், இந்த மாதிரி ஏர்ஜஸ் வந்து வரும். ஸோ அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இதனால் ரிலேஷன்ஷிப் என்னால் சரியாக ரிலேஷன்ஷிப் இந்த சென்ஸ் மற்றவங்ககிட்ட பேசுகிறது, அதாவது லவ் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் சொல்ல, எல்லாத்தையுமே என்னால் சரியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஐ மீன் பேசினாலே டபுள் மீனிங்கில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தோண ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தப்பான ஒருத்தவங்களை ஒரு பொண்ணை பார்த்தா தப்பான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையாவே எனக்கு இருந்துச்சு. பட் இப்போது கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இது வந்து வெளியே நிறையா பேர் சொல்கிறதுக்கு வந்து பயப்படுறீங்க, யோசிக்கிறீங்க தப்பாக நினச்சிருவாங்களோன்னு. பட் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு நீட் வேணும் அப்படின்னா நீங்கள் வெளியே ஸ்பீக்கப் பண்ணும்போது, கரெக்டான ஆள்கிட்ட நீங்கள் ஸ்பீக்கப் பண்ணும்போது இந்த மாதிரியான எல்லா அடிக்ஷன்லேருந்து உங்களால் வெளியே வர முடியும். ஓகேவா? ஸோ யாருமே இங்கே வந்து பான் பார்க்காம நான் வந்து ரொம்ப உத்தம நல்லவன் யாருமே கிடையாது. நீங்கள் சொல்கிற போகிறதுனால வெளியே தெரியுது, அவங்க சொல்லாமல் இருக்கிறனால வெளியே தெரியலை, அவ்வளோதான் மேட்ரே தவிர மற்றபடி உள்ளே இருக்கிற அந்த ஒரு பயம், அந்த ஐயோ யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ அந்த உங்கள் ஃபீல் உங்களை விட அவனுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இங்கே வந்து மேட்ரே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதனால் இந்த அட்வைஸ் எல்லாம் இருக்காதீங்க. ஒரு லைஃப் லெசனாக நான் பண்ண தப்பு, மேபி இப்போ டீனேஜில் மேக்ஸிமம் இந்த தப்பு எல்லாமே பண்ணுவோம். நீங்கள் இந்த தப்பு பண்ணாதீங்க, ஓகேவா? அப்படி இப்போ லைஃப் லாங் ரெகுலேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். ஸோ மேபி இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம், இதில் எந்தெந்த அட்வைஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எது யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறத காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this video and thank you for watching this video.